திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது, அந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் சர்ச்சைக்குரிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என இந்து அமைப்பின் சோலை கண்ணன் மற்றும் இந்துத்துவ ஆதரவாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அதனை எதிர்த்து சிக்கந்தர் மலையில் வழக்கப்படி நடைபெறும் வழிபாட்டு உரிமைகளை தடுக்கக்கூடாது, சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிட அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் அப்துல் ஜப்பார், தர்கா நிர்வாகம், தமுமுக, SDPI உள்ளிட்ட கட்சிகள் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகிய இருவர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் நீதிபதி ஸ்ரீமதி ஆடு கோழி பலியிட தடை விதித்தும் நீதிபதி நிஷா பானு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர். 2 நீதிபதிகளும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியதை அடுத்து இந்த வழக்கை 3வது நீதிபதியாக நீதிபதி விஜயகுமார் நியமிக்கப்பட்டு விசாரித்தார். இன்று நீதிபதி விஜயகுமார் பிறப்பித்திருக்கும் உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதித்தும் இந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா செல்லும் வழியில் உள்ள நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்த தடை விதிக்க 3வது நீதிபதி விஜயகுமார் மறுப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் அங்கு வழிபாடு நடத்தலாம் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.